ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ 6 மாத பயிற்சிக்கு அப்புறமா இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் டைப்ரைட்டிங் எக்ஸாம் பண்ணிருக்கீங்க. ஸோ அதை எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எக்ஸாம் சென்டரில் நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்ற ஒரு சில டிப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே சொல்ல இருக்கேன். டிப்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 2024 நடக்கிறக்க COA எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஃபர்தர் டீட்டெயில் சொல்கிறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய்ட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். ஸ்கேல், பென்சில், எரேசர், பென், ஷார்ப்னர், வாட்டர் பாட்டில். ஓகேங்களா? அடுத்து உங்களோட ஹால் டிக்கெட் அண்ட் ஆதார் கார்டு மஸ்ட். ஓகேங்களா? நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் கொடுத்துட்டே இருந்தாங்க டோட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரி உங்களோட ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போங்க. சரி, என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட ஐடி கார்டு ஏதாச்சும் இருந்ததுன்னா அதையாச்சும் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை இன்றைக்கி மீட்டிங்கில் கூட சொன்னாங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட், ஆதார் கார்டை வந்து எடுத்துகிட்டு போங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து உங்களோட எக்ஸாம் டைமுக்கு 1 hour பிஃபோராக நீங்கள் அங்கே போய்டுங்க. ஓகேங்களா? உங்களோட எக்ஸாம் டைமுக்கு 1 hour பிஃபோராக நீங்கள் எக்ஸாம் சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து நீங்கள் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு அவங்க என்ன பண்ணணுன்ற விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ரேப்பர் ஷீட் தருவாங்க, அதை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஒன்ஸ் அகைன் வெரிஃபை பண்ணுங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேப்பரை வந்து செட் பண்ணுங்கள். அடுத்து மிஷின் எல்லாமே பர்ஃபெக்டாக டைப் ஆகுதா, அதில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா லைன் ஸ்பேஸ் அண்ட் மார்ஜினை வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தான் டைப் பண்ண போகிறீங்க, ஸ்டேட்மெண்ட் அண்ட் லெட்டர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்ஜினையும் லைன் ஸ்பேஸையும் செட் பண்ணிக்கோங்க. அது முடிஞ்சதுமே செகண்ட் பேப்பர் முடிஞ்சதுமே தவறாமல் என்ன பண்ணணும், நீங்கள் லைன் ஸ்பேஸை 2க்கு வந்து மாற்றிடணும். ஓகேங்களா? நீங்கள் 1லேயே வச்சு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணிடுறீங்க, 2க்கு வந்து மாற்றிக்கோங்க. அடுத்து ஏதாச்சும் மிஷினில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உடனே வந்து உங்களோட இன்ஸ்டியூட் பர்சன் இருப்பார் இல்லையா, அவரை கூப்பிட்டு வந்து காமிங்க, அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. எக்ஸாமுக்கு நடுவில் எதுவும் ப்ராப்ளம் வருது மிஷினில் அப்படின்னா நீங்கள் உடனே எழுந்து நின்று கையை தூக்கணும். சரியா? சார் இதுமாதிரி மிஷினில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். நீங்களே எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காதீங்க. கம்பல்சரி என்ன பண்ணணும், அதை வந்து நீங்கள் அங்கே இருக்க ஸ்டாஃப்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் அதை சரி பண்ணி தருவாங்க அவங்க. ஓகே. அடுத்த விஷயம், பக்கத்தில் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. எக்ஸாம் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இருக்க ஸ்டாஃப் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் ஈடுபடாதீங்க. ப்ராப்பராக செஞ்சுட்டு வாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு மால் ப்ராக்டிஸ்லையும் ஈடுபடாதீங்க. ஏன்னா இப்போலாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா டைப் ரைட்டிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ எல்லா எக்ஸாமுமே இப்போ வந்து ரொம்ப டைட்டாகவே ப்ராப்பராக நடந்துகிட்ருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நடந்துக்கோங்க எக்ஸாம் சென்டரில். இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, வேறு எதுனா எக்ஸாம் பிஃபோராக வந்து நீங்கள் கேட்டுக்கணும். அப்படி இல்லைனா எக்ஸாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. பட் எக்ஸாம் ஹாலில் எந்த ஒரு டிஸ்கஷனும் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்டில் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நானும் எக்ஸாம் சென்டர் பண்ணணும், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்க்க வேண்டியது இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே. அடுத்து அந்த கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்ச் முடிஞ்சதுமே நம்ம சேனலில், யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். அதில் பார்த்திங்கன்னா அனலைசிஸ் தான் அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் முடிஞ்சதுமே உங்களுக்கு ஆன்சர் காப்பியும், ஓகேங்களா, ஆன்சர் கீயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்கள் வேணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின். நல்லா பண்ணுங்கள். எப்படி எக்ஸாம் பண்ணிங்கன்றது நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.